ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ ஆர்ஐஓ கிடையாது. நாம் இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படுறதில்ல. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நிஃப்டி 50ல் நம்ம ரிசல்ட் பப்ளிஷ் ஆன கம்பெனிஸ் பார்த்துட்ருக்குறோம். அதில் பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் இப்போ பார்க்குறோம். அநேகமாக இதுதான் கடைசி கம்பெனியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மராக இவங்க ட்ரெண்ட் லைனில் எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மராக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இதில் பார்த்தோம்னா வேல்யூஷன் ரெட்டில் இருக்குது. அதே சமயத்தில் மொமெண்டம் ஆரஞ்சில் இருக்குது. அப்படின்னா நியூட்ரல் மொமெண்டம், வேல்யூஷன் ரெட்டுனா ஓவர் வேல்யூடு, இது டியூரபிலிட்டி க்ரீனில் இருக்குது, 75 இங்கே இருக்குது. அதனால ஃபினான்ஷியலாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கம்பெனி இப்போ நியூட்ரல் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. பட் வேல்யூஷன் ஓவர் ஹையாக இருக்குது. இப்போ இந்த சூழலில் அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட் 1418 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. போன வருஷம் இருக்கக்கூடிய லோ ப்ரைஸ்லேருந்து 5% இது கூட அப்படின்னு சொல்கிறாங்க. பிஇ ஜோனை பொறுத்த வரைக்கும் இது செல் ஜோனுக்குள்ளே வந்துருச்சு. ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ் பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ 20.6, கரண்ட் ரேஷியோ 1.2. ஸோ இப்போ இது ரெண்டுமே அடிக்குவேட் லெவலை காட்டிலும் கூடவே நல்லா ஸ்ட்ராங்காகவே சால்வன்ஸ் அண்ட் லிக்விடிட்டி பொசிஷன்ஸை மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. ஆர்ஓசி 61%, ஆர்ஓஇ 54% இருக்குது. ஸோ இப்போ 60%, 50%, 60% ரிட்டர்ன் எடுக்கிறாங்கன்னா பிஸ்னஸும் நல்லாயிருக்கு, ரிட்டர்னும் நல்லா இருக்குது. அப்போ ஸ்ட்ராங்கான பிஸ்னஸ், ஸ்ட்ராங்கான சால்வன்சி ரேஷியோ வச்சுருக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி தியரிட்டிக்கல் லிமிட்லேயே இருக்குது. அப்போ அதுவும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ கம்பெனி ஸ்ட்ராங்காக இருக்குது, பெர்ஃபார்மன்ஸஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது, ரிட்டர்ன் ஸ்ட்ராங்காக இருக்குது, எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குது. பிஇ மாத்திரம் 58 அண்டு ப்ரைஸ் டு புக் 31. இங்கே தான் ஓவர் வேல்யூஷன். அது பிஇ 25க்கு பதிலாக 58 இருக்குது. பிபி 5க்கு பதிலாக 31 இருக்குது. இங்கே தான் நமக்கு ஓவர் வேல்யூஷனாக காட்டுது. அதுவும் ப்ரைஸ் டு புக்குக்கே 30 போயிட்டான்னா 30 மடங்குன்னா யோசிக்கணும். இப்போ நமக்கு 1 இயர் ஃபார்வர்டு இபிஎஸ் 100 இருக்குது. அதே மாதிரி ஃபோர்காஸ்டர்ஸ் எஸ்டிமேஷன்ஸ் -1ல் இருக்குது. கன்சஸ்னஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் 36 அனாலிசிஸ்ட்டு, அதில் கிட்டத்தட்ட 4 பேர் செல் சொல்கிறாங்க, 12 பேர் ஹோல்டு சொல்கிறாங்க, 20 பேர் பை சொல்கிறாங்க. கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் நெட் கேஷ் ஃப்ளோ கூடி தான் இருக்குது. அதே மாதிரி ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோவும் இயர் ஆன் இயர் கூட தான் செஞ்சுருக்கு. இப்போ இவங்களுடைய ஆனுவல் ரிசல்ட்டில் நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் நெகட்டிவ் க்ரோத் ஆகிருக்கு. அதே சமயத்தில் ரெவின்யூ பாசிட்டிவ் க்ரோத்தில் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது பாசிட்டிவ் க்ரோத்தில் இருக்குது. இப்போ இவங்களுடைய டிடிஎம் புக் வேல்யூ 608. இப்போ கரண்ட் புக் வேல்யூ 164. குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு நம்ம பார்ப்போம். குவார்ட்டர்லி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் குவார்ட்டர் மைனஸில் போயிருக்கு. நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் குவார்ட்டரில் -3% இருக்குது. ரெவின்யூ இயர் ஆன் இயர் குவார்ட்டரில் பார்த்தோம்னாக்க +1% ப்ளஸில் இருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் குவார்ட்டர் டு குவார்ட்டர்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, டிசம்பர் குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது மார்ச் மாதம் ரெவின்யூவும் கம்மியாக இருக்குது, நெட் ப்ராஃபிட்டும் கம்மியாக இருக்குது. அப்போ அதுக்கு ஈக்குவலாக இபிஎஸும் கம்மியாக தான் இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய புக் வேல்யூ, கரண்ட் புக் வேல்யூ 164. இப்போ இந்த மாதிரி இருக்குது. இதில் ஏதாவது நமக்கு பேட்டர்ன் கிளிக் ஆகுதா அப்படின்னு சொன்னால், ஜூன் மாதம் கம்மியாகிறான். போன தடவையும் ஜூன் மாதம் கம்மியாக இருக்கிறான், பட் லெவல் மெயின்டைன் பண்ணியிருக்கிறான். 2022ல் 2023ல் கம்மியாக ஆகிருக்கிறான். அதுக்கப்புறம் செப்டம்பர் மாதத்துலேருந்து பிக்கப் பண்ணியிருக்கிறான். இவங்களும் செப்டம்பர் மாதத்துலேருந்து நல்லாவே பிக்கப் பண்ணியிருக்கிறாங்க. மார்ச் மாதம் கம்மியாகிறாங்க. ஆனால் இவன் டிசம்பர் மாதம், செப்டம்பர் அண்ட் டிசம்பர் ஆல்மோஸ்ட் லெவல் 1% 1 பாயிண்ட் கம்மியாக இருந்தால் கூட அந்த லெவலை மேனேஜ் பண்ணியிருக்கிறான்னு சொல்கிறது. ஸோ இப்போ ஜூன் மாதம் கம்மியாக ஆகுது, அப்புறம் செப்டம்பர் மாதம் பிக்கப் ஆகுது. இது 2 வருஷமாக இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. இப்போ வரக்கூடிய வருஷத்தில் அது மாதிரி நடக்க போதா இல்லாட்டி ப்ரீச் பண்ண போதான்னு பார்ப்போம். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்ஸ் ஷேர் அப்படியே இருக்குது, எந்த ப்ளெஜஸும் இல்லை. இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, எஃப்ஐஎஸ் 0.7% இறக்கி வச்சுருக்கிறாங்க. டிஏஎஸ் 1.1% ஏற்றி வச்சுருக்கிறாங்க. ஸோ பேலன்ஸு பண்ணிட்டாங்க. இப்போ இந்த இபிஎஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம இதில் போட்டோம், எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம். இப்போ இதில் நம்ம 2 கரண்ட் புக் வேல்யூ இங்கே இருக்குது. லோ 858 எடுத்துருக்குறோம். அதுக்கு ஃபேர் ப்ரைஸ் 572 வருது. இந்த சைடு எஸ்டிமேஷனுக்கு கொடுத்துருக்கு, சர்ப்ரைஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். டிடிஎம் புக் வேல்யூ 608. அந்த வகையில் பார்த்தோம்னா ஃபேர் ப்ரைஸு, டிடிஎம் புக் வேல்யூக்கு உண்டான ஃபேர் ப்ரைஸாக பார்த்தோம்னா 1102. இப்போ எப்படி அங்கே 30 இருந்துச்சு, புக் வேல்யூ 30 இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா 8.5 குறைஞ்சிரும். இந்த மாதிரிலாம் ஏறுச்சுன்னா டபுள் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அது குறையிறதுக்கான
வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இதில் என்ன நமக்கு மேக்ஸிமம் இபிஎஸோட எஸ்டிமேஷனுக்கு 1430, ஆனுவல் எஸ்டிமேஷனுக்கு 1465. எப்படின்னாக்க இந்த பழைய புக் வேல்யூவில் இபிஎஸ் அதே தான் இருக்குது. இபிஎஸ் இன்க்ரீஸ் ஆகாமல் நமக்கு இப்போ இது காயின் நவராது, ப்ரைஸ் நவராது. சப்போஸ் புது இபிஎஸ் வந்து புக் வேல்யூ டிடிஎம் புக் வேல்யூ வந்து புது புது புக் வேல்யூ போட்டு டிடிஎம் வந்திருக்கு இல்லைங்களா, அதை மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா 1960லேருந்து 2070 நம்ம வந்து நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய புக் வேல்யூ. ஆனால் நான் எடுத்துருக்கக்கூடிய வேல்யூ வந்து 758. இதில் 1102 போடலாமா அப்படின்னு சொன்னாக்கா 1600க்கே நம்ம போடலாம். 1600க்கே கூட 1600 900 அந்த ரேஞ்சுக்கு போடலாம், இல்லாட்டி 1102 போடலாம். ஆனால் இந்த புக் வேல்யூக்கு இதுதான் டேலி ஆகுது. இது 608 புக் வேல்யூ வரும்போது இதை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இந்த வேல்யூ எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஸோ இப்போ மார்க் பண்ணிட்டோம். 1757லேருந்து 2022 வரைக்கும் இருக்குது. இது வந்து பிபிடிடிஎம், இது வந்து பிவிடிடிஎம் அந்த வேல்யூவோட அதுக்கு மேக்ஸிமம். இது வந்து இந்த இடத்துல இருக்கிறது வந்து இது வந்து கரண்ட் புக் வேல்யூக்கு இபிஎஸ்க்கு இருக்கக்கூடிய வேல்யூ. ஸோ இப்போ இதில் வந்து எங்கே வந்து திரும்ப போகிறானே தெரியல, இல்லை அப்படியே மேலே எந்திரிக்க போகிறானான்னு தெரியல. இந்த வேல்யூக்கு மேலே இது எல்லாமே நமக்கு வந்து ஸ்பெக்குலேட்டிவாக தான் போய்கிட்டு இருக்கு. ஃபண்டமெண்டலாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டேட்டா வந்து ஃபண்டமெண்டலாக சப்போர்ட் பண்ணலை. அதனால நம்ம வந்து இந்த வேல்யூஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன்.